திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பதே நந்தி நாமம் என் வாய்மையால் குந்திக்குள் நிற்பது நந்தி பொற்கோதமே. சார் லைன் சார் ஆரம்பிச்சிருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் நான்காம் தந்திரம் 11வது அத்தியாயம் சாம்பவி மண்டல சக்கரத்தில் 1300வது மந்திரம் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த ஆதி எழுத்துக்கள் 51 சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களும் சிவாய நமமும் நாம் ஜபிக்கும் போது நமக்கு எந்த குறையும் ஏற்படாதுன்னு இந்த பாடல சொல்றதா சுருக்கமா ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி பின்னாடி வருகின்ற அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து நாம் கேட்கலாம். வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற மந்திரம் 1300. 6 10 4 எழுத்த தஞ்சையும் வேறுருவாக விளைந்து கிடந்தது. தேரி நிர்மல சிவாய நமவென்று கூறுமின் கூறிற் குறைகளும் இல்லையே. இதுக்கான கமெண்ட்ரி. The Sanskrit consonants commencing from ka and ending with sha are 35. The pendant of letters in the Panchakshara. அதான் கொடுத்துருக்காங்க. இதுல 35 கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியும் பார்க்கலாம். அதாவது அந்த கான்சோனன்ஸை விட்டுட்டு 16 அந்த இருக்கும் இல்லையா, அம்மக வரைக்கும் விட்டுட்டு 16 லெட்டர் விட்டுட்டு 35ஆவும் அந்த 5 பஞ்சாட்சர லெட்டராகவும் இதுல பாக்குற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. நம்ம இதை வேற 51 லெட்டர்களாகவும் நம்ம பார்க்கலாம். 6 10 4 எழுத்த தஞ்சையும். 6 10 6 ஃபர்ஸ்ட் 6, அப்புறம் 20 20ன்னு எடுத்துக்கிறோம். 4 5 வந்து 4 into 5 20 5ஐயும் அதுக்கப்புறம் ஒரு 5 6 20 4 5 5ஐயும் அப்ப 6 20 20 5 மொத்தமா பார்த்தா 51 எழுத்துக்கள் வந்துரும். 51 எழுத்துக்களும் என்னன்னா நம்மளோட ஆதாரத்துல பரவி இருக்கிறது தான். மூலாதாரத்துல இருந்து சகஸ்திரத்தலம் வரைக்கும் இந்த 51 எழுத்துக்களும் பரவி இருக்கு. அதுல மூலாதாரத்துல இருந்து மணிப்பூரகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 எழுத்துக்களும், அநாகதத்துல இருந்து சகஸ்திரத்தலம் வரைக்கும் 31 எழுத்துக்களும் இருக்கு. அடுத்த வரியில வந்து வேறுருவாக இந்த 51 எழுத்துக்களும் வேறுருவாக விளைந்து கிடந்தது. வேறுருவாக நான் இங்க எப்படி பாக்குறதுன்னா, வேற நிலையில, அதாவது குறைகளோடு தான் அது இருக்கு. அதோட ஒரிஜினல் நிலையில அது இல்லை, உண்மை நிலையில அது இல்லை. வேறுருவாக விளைந்துனா உருவாகி இருந்தது. நம்ம உருவாக்கல, அதுவாக உருவாகி இருந்தது இல்லையா. அது விளைந்து கிடந்தது. அதனால அது குறைகளோடு இருக்கு, இல்லைன்னா பகையோட இருக்கு, இல்லைன்னா வேற நிலையில இருக்கு. இந்த 51 அக்ஷரங்களும் நம்ம உடம்புல பரவி இருக்கிறது வந்து ஒரு நல்ல நிலையில இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். தேரி நிர்மல சிவாய நமம் என்று. தேரின்னா தெளிவு, தேர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. இந்த 51 அக்ஷரங்களையும் நம்ம தேத்தணுங்கிற மாதிரி நான் பாக்குறேன். நிர்மலன்னா குறையற்றவன், இல்லைன்னா குற்றமற்றவன், சுத்தமானது, புனிதமானது, அந்த மாதிரியான விஷயம். நிர்மலன் கூட கடவுளை சொல்லுவாங்க. அந்த குற்றமற்ற மலமற்றவன், அந்த மாதிரி குற்றமெல்லாம் சுத்தம் செய்ய வல்லது எதுன்னா சிவாய நமவென்று. சிவாய நமவென்ற அந்த குற்றத்தை நீக்க வல்ல சிவாய நம என்ற மந்திரத்தை கூறுமின் கூறிற். அதை சொல்ற விதமா சொன்னீங்கன்னா, அந்த மாத்திரை அளவுலாம் இருக்கு, அதை எப்படி சொல்லணும், அதை வந்து உள்ளுக்குள்ள சொல்லணுமா, எப்படி சொல்லணும்னு அந்த முறைப்படி, கூறும் முறைப்படி, சொல்ற முறைப்படி சொன்னீங்கன்னா குறைகளும் இல்லையே. அந்த 51 அக்ஷரங்களுக்கான குறைகள் நீங்கிடுச்சுன்னா அந்த 6 ஆதாரங்கள்ல இருக்க குறைகளும் நீங்கிடும்.
அந்த இதான் பாக்குறேன். ஏன்னா அந்த 51 அக்ஷரங்கள் தான் ஆறு ஆதாரங்களோட இயக்கத்துக்கே இருக்கு. அதுல இருக்க இதழ்கள் தான். அந்த இதழ்கள்னாலதான் அந்த நாடியில இருந்து அந்த இயக்கமே இருக்கு. அந்த ஆதாரத்தோட இயக்கமே அதுலதான் இருக்குன்றதுனால அதுல இருக்க குறைகள் எல்லாம் நீங்க பெறும். நீங்க சொல்ற முறைப்படி சிவாய நம என்று ஜெபிப்போருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகம்மா, வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் 1300. நேற்றைய மந்திரத்தின் தொடர்ச்சி தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா எல்லா உரையாசிரியர்களுமே அந்த 2 மந்திரத்தையும் சேர்த்துதான் உரை சொல்லியிருப்பாங்க. தனித்தனியா சொல்லியிருக்க மாட்டாங்க. எதனாலன்னா இந்த சக்கரம் அமைக்கும் முறை கூறி அதுல எப்படி ஒரு 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 முறை சொன்னாரு. நம்ம போன மந்திரத்துல பார்க்கும்போது ஒரு கட்டம் எப்படி போடுறது, அந்த ஒரு இது எப்படி வீதி அமைக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த இதுல இருந்து ஒரு 4 மடங்கு எப்படி பெருசாக்குறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால இந்த 2ஐயும் சேர்த்துதான் நம்ம பார்த்தாகணும். இது பார்க்கும்போது இத நீங்க இப்படி வச்சுக்கோங்க. இந்த பெண்களுக்கு இந்த கோலம் போடுறவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒரு கோலம் போடுவோம். இந்த 7 புள்ளி கோலம் அப்படின்னா அதே மாதிரி 7 புள்ளி கோலத்தை நம்ம அப்படியே சுத்தி சுத்தி புள்ளி வச்சு பெருசாக்கிக்கிட்டே போலாம். அப்போ அப்படி பெருசாக்கும் போது 2 பக்கமும் விரியிற மாதிரியும் போடலாம், 4 பக்கமும் விரியிற மாதிரியும் நம்ம போடலாம். அதாவது பக்கவாட்டுல விரியிற மாதிரியும் போடலாம், இல்ல 4 பக்கமும் விரியிற மாதிரியும் போடலாம். எதற்கு அப்படின்னாக்க நம்முடைய நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நாங்களும் அப்படிதான் போடுவோம். ஏன்னா எங்க வீட்டு வாசல் நல்ல பெரிய வாசலா இருந்ததுன்னா அன்றைய தேவை நமக்கு நம்ம பெரிய கோலம் போடணும்னு இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு கோலம், 2 கோலம், 3 கோலம், 4 கோலம், 4 பக்கமும் போடுவோம். இதே சமயம் ஒரு சுவாமி வராங்க கோயிலுக்கு, வீதியில சுவாமி வராங்க, ஒரு நீள நடை பாதை விரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம்னா நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 பேர் சேர்ந்துப்போம். நடுக்கோலம் ஒருத்தர் போட்டுருவாங்க. அந்த கோலத்தை நீளமா அந்த ஒரு நடைபாதை மாதிரி கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சேர்ந்து நாங்க போடுறது வழக்கம். அப்ப என்ன பண்ணுவோம், நெட்டுக்குத்தாதான் கோலம் வரும். அப்போ அந்த ஏன்னா நடைபாதை மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி. இதுக்கு இடையில நடுவுல சப்பரம் நிக்கிற இடத்துல ஒரு பெரிய கோலம் வேணும்னா கூட 2 பேர் சேர்ந்து அதனோட சைட்ல, உங்களுக்கு அந்த விரியறது புரியும் நினைக்கிறேன். இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த விரிவு வேணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் சைட்ல புள்ளி வச்சு கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல கம்பி கோலம்னா கம்பி கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுக்காக நான் ஒரு உருவகத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த சக்கரம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லியாச்சு. அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த இதை எப்படி விரிக்கிறது, எப்படி விரிகிறது, எதற்காக விரியணும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அது எப்படி விரியறது அப்படின்னா, 4 பக்கமும் விரியக்கூடிய தன்மையில இது அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ற மாதிரி, நம்ம மவுஸ வச்சு அப்படியே ஒரு கார்னரை பிடிச்சு இழுத்தா மொத்தமும் விரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது விரிகிற ஒரு தன்மைய அவர் நமக்கு காட்டி தருகிறார். இப்ப இத மனசுல வச்சுட்டு நம்ம இங்க பார்க்கலாம். 6, 25, 4 எழுத்தையும் வேறொருவாக விளைந்து கிடந்தது தேரு நிருமலா சிவாய நமவென்று, தேரு நிருமல சிவாய நமவென்று கூறுமின் கூறில் குறைகளும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மந்திரத்தை உள்ள வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. எது வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சிவாய நம அப்படிங்கிற
நம்ம 5 எழுத்தை தான் முதல்ல சொல்றாரு. எதுல அப்படின்னாக்க இந்த நம்ம சக்கரத்துல பார்த்திருப்போம், நீங்க போன புகழ்ல பார்த்திருப்பீங்க. அந்த வீதியில் வரக்கூடிய அத்தனை இடங்களிலும் 4 நல் வீதியும் நல்ல லிங்கமாய் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 4 வீதிகளிலும் நல்ல லிங்கம் அமைக்கிறோம் நம்ம. அந்த லிங்கத்துல எது எழுத போறோம் அப்படின்னாக்க 4 கோணமும் நன்னாலிங்கமாய் அப்படின்னா அந்த 4 கோணத்திலையும் 4 லிங்கம் வைக்கிறோம் நம்ம. அதையும் வச்சுட்டு 4 நர் பூத நடு நன்னல் அவ்வாறே அப்படின்றாங்க. அப்படி சொன்ன மாதிரியே அப்படி சொன்ன மாதிரி. எப்படி சொன்ன மாதிரி? இந்த மாதிரிதான். பேரு நிர்மல சிவாய நம அப்படிதான் அவர் நன்னல் சொன்னது. அப்ப இந்த 5 எழுத்தை தான் நம்ம அங்க என்ன பண்றோம், அந்த லிங்கத்துல அமைக்கிறோம். இதுல கூறுமின் கூறி குறைகளும் இல்லையே அப்படின்னா இத உள்ள வச்சு நம்ம பண்ணும்பொழுது குறைகளே இல்லை அப்படின்னு அவ்வாறு கூறிய சாதகர்களுக்கு. கூறுதல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்க நமக்குள்ளே கூறுதல், வெளியே கூறுதல், இந்த மாதிரி நிறைய அகமும் புறமுமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். குறைகளும் இல்லையே, கூறுமின் கூறில் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யாரு கூறணும்? யாரு? சாதகர்கள் தான். அவங்க கூறுதலில் குறைகள் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த சிவாய நம அப்படிங்கிற ஒரு 5 எழுத்தை நாம் வைக்க வேண்டும். இதுல இருவேறு பார்வைகள் இருக்கு. இந்த 624 எழுத்தையும் 4 எழுத்தஞ்சையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எழுத்து 5 அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அப்ப அந்த 5 போயிடுச்சு. அப்போ அந்த 5 போகும்பொழுது அதுதான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாரு நமக்கு நம்ம சிவாய. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் உண்டு, திருமந்திரத்துல மாத்திரம் அந்த ஒரு வரிய மாத்திரம் நம்மளால பொருள் பார்க்க முடியாது. அதனோட முன்ன பின்ன இருக்கக்கூடிய அத்தனை மந்திரத்தினுடைய பொருளையும் இந்த பகுதியில அவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிற உணர்வையும் சேர்த்துதான் ஒரு வரிக்கு நம்ம பொருள் காண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்த எப்படி பிரிச்சா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, உரையாசிரியர்களும் அந்த வழிகாட்டுதல கொடுத்திருக்காங்க. 6 24, அப்ப 6 + 24 + 5 அப்படின்னு சொல்றது. 6 24 5 4 எழுத்தஞ்சையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல 35 கணக்கு வரும். 6 அப்படின்னா இந்த 6 ஆதாரங்களிலும் விளைந்திருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 7வதுக்கு போயிட்டோம்னா அந்த இறை பரம்பரையோடு நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதனால இது 6 அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி தனி 24 24 ஆன்ம தத்துவங்கள்னு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம 35க்கே பொருள் பார்க்கலாம் அப்படின்னாக்க 36 தத்துவங்கள்ல நம்ம ஆன்மா மாத்திரம் தனியா எடுத்துட்டு பார்த்தோம்னா 35 தத்துவங்கள் வந்துடும். இந்த 35 தத்துவத்திலும் இந்த 5 எழுத்தை நாம் பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொருளா இந்த மந்திரத்துல நம்ம எடுக்கலாம். இப்ப இந்த 35 தத்துவங்களையும் 5 எழுத்தாக நாம் பதிய வைக்க வேண்டும் அப்படின்னா இது ஒரு சாதனா முறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எப்படி? அதனாலதான் சொன்னாரு, நன்னாலு வீதி 4 கோணம் எல்லா இடத்துலயும் நம்ம பஞ்சாட்சரத்தை அங்கே நாம் பதிய வைத்துக் கொள்கிறோம். அதான் 5 எழுத்து அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நன்னாலு வீதி அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 4 வீதி என்னது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நம்ம தலையை சுற்றி திசைகள் இருக்கு, நம்ம உடலை சுற்றி திசைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு முதல்ல பார்த்தது அந்த லிங்க ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்ணாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீதியை நம்ம பார்த்தோம். அதை நம்ம இப்ப எக்ஸ்பாண்ட் பண்றோம். எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னாக்க, நம்மை சுற்றி 4 திசைகளிலும் அதை பரப்புமாறு பார்க்கிறோம். திசை பறக்கும் போது அந்தந்த திசைக்கு உண்டான கோணம், அதனாலதான் 8 வருது. விடா கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி 4 திசை, அதனுடைய கோணங்கள் அனைத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆன்மா முழுவதுமாக சிவானுபவத்தில் திளைத்து மேலே நிற்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சிவானுபவத்தில் திளைப்பது எங்கனம்? அந்த பஞ்சாட்சரத்தை ஓதுவதன் மூலம்.
அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ஒரு டூல் கொடுக்குறாரு. அந்த டூலை அந்த அந்த பஞ்சாட்சரத்தை எங்க வைக்கணும்? எல்லா இடத்துலயும் 6 ஆதாரங்கள், 24 தத்துவங்கள், எல்லா இடத்துலயும் நம்ம அதை வைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இன்னும் கூட ஒரு சிலர் கணக்கு சொல்லுவாங்க, 5 முறை அப்படின்னும் சொல்லுவாங்க. இது இந்த மாலா மந்திரத்தை பத்தி சொல்லக்கூடியது. ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் மாலா மந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு ஆதாரத்திலும் ஒரு ஒரு இப்போ இந்த ஒரு ஒரு ஆதாரத்திலயும் வச்சுட்டு திருப்பி மேல கொண்டு வந்து திருப்பி கீழே அதை அப்படியே கொண்டு வரணும். இது நான் நவாக்கரில் இன்னும் அழகா சொல்லி தருவாரு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இது. இப்ப நீங்க 6 ஆதாரம்னா நம்ம பஞ்சாட்சரத்துல 5 தான் வைப்போம். அப்போ ஒரு ஒரு எழுத்தையும் 5, அப்புறம் 6வது ஆதாரத்துல ஆரம்பிச்சு திருப்பி 4ல முடியும், திருப்பி 5ல ஆரம்பிச்சு 3ல முடியும். இப்படி ஒரு ஒரு மாலா மந்திரம் மாதிரி நம்ம எத்தனை முறை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கணக்கும் சொல்லுவாங்க. அப்ப அந்த 24 தத்துவத்தையும் உள்ள வச்சு 5 முறை செய்யும் பொழுது நம்ம மொத்தமும் மாறலாம் அப்படின்னு ஒரு பிரயோக முறையாகவும் நம்ம இத சொல்லலாம். ஏன்னா அந்த சக்கரங்கள் எல்லாமே நமக்கு பிரயோகத்திற்காக உண்டானது. அப்படி செய்யும் பொழுது நம்மை சுற்றியுள்ள அந்த சாம்பவி மண்டலம் உள்ளும் புறமுமாக துலங்கும். அதனால்தான் சொல்றாரு கூறுமின் கூறிற் குறைகளும் இல்லையே. அப்ப இப்படி செய்யக்கூடிய சாதகர்களுக்கு ஒண்ணு இந்த முதல் செய்தி ஆன்ம தத்துவம், ஆன்மா நீங்களாக 35 தத்துவங்களும் சிவானுபவத்தில் திளைக்க வேண்டாம். அப்ப அப்படி திளைக்கிறது எங்கனம்? பஞ்சாட்சரத்தை ஓதுவதன் மூலம். எப்படி பஞ்சாட்சரத்தை ஓதுவது அப்படின்னா, இந்த 6 ஆதாரங்களிலும் பஞ்சாட்சரத்தை நம்ம மீண்டும் மீண்டும் மாலா சுழற்சி முறையில நம்ம பண்ணும் பொழுது அதான் வேறுருவாக விளைந்து கிடந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி வேறுருவாக விளைந்து கிடந்தது? இது ஏதோ நானா சொல்றது கிடையாது, இவர்தான் சொல்றாரு. திருமூலர் தான் நமக்கு சொல்லி தர்றாரு. என்ன சொல்றாரு? வேறுருவாக விளைந்து கிடந்தது. எப்படி வேறு உருவாக விளையும் அப்படின்னாக்க இப்படிதான் விளையும். ஏன்னா முதல்ல வைக்கும் போது நம்ம மூலாதாரத்துல நாவ வைப்போம், அடுத்தாப்புல அதே மூலாதாரத்துல அதனுடைய அடுத்த மேல 6வது ஆதாரத்துல நம்ம திருப்பி நாம வைக்கும் போது இந்த இடத்துல மாவதான் வைக்க முடியும் நம்மளால. அப்ப அந்த மாவை வைப்போம், மாவை இல்ல சீய வைப்போம். அப்படி அந்த மாதிரி ஒரு நாம இல்லையா, 7வது ஆதாரத்துல மா வரும், திருப்பி 1வது ஆதாரத்துல சி வரும். அப்ப இந்த மாதிரி வேறு உருவாக விளையும். ஆனால் இந்த மொத்த மந்திரமும் நம்மளுடைய மொத்த ஆதாரங்களும் எப்படி மாறும் அப்படின்னாக்க இப்படி பஞ்சாட்சரத்தினால் சுத்தப்படுத்தப்படும். அதுதான் சொல்றாரு, வேறு உருவாக விளைந்து கிடந்தது அப்படின்றார். அப்ப திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள நம்மளால நீங்க இந்த மாலா மந்திரம் சொல்லி பாருங்க, மாலா மந்திரம் பிரயோகம் பண்ணி பாருங்க, நம்ம மனசுக்குள்ள வேற எண்ணமே வராது. அது ஒரு உக்தி. இந்த மாலா மந்திரத்தோட உக்தி என்னன்னா, எந்த மந்திரத்தை வேணா நம்ம அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்க கவனம் முழுக்க முழுக்க ஆதாரத்திலயும் அந்த மந்திரத்திலயும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா உட்காந்து இந்த மனசுக்கு வேலை கொடுக்குறோம். அந்த இடத்துல சும்மா உட்காந்து வெறும் மந்திரம் ஜபிக்கும் போது முதல் ஒரு 11 மந்திரத்துக்கு அமைதியா இருக்கும், அப்புறம் ஒன்னொன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும் மனசு. அதுக்கு இல்லாம அதனுடைய ஸ்தானத்தை நம்ம இருத்தி மாத்தி ஒரே ஸ்தானத்துல வச்சாலும் மனசு யோசிச்சிடும். சோ இந்த வேலையெல்லாம் பண்ணாத, நீ எங்கேயும் போக முடியாது, இந்த இடத்துல மாத்திரம் உட்காந்து பண்ணு, இப்படி பண்ணு, மாத்தி இடத்த மாத்திட்டே இருக்கும்போது எப்படி நம்ம இந்த ஒரு விளையாட்டு இருக்கும் நமக்குள்ள, கோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வரிசையில 2 நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க உட்காந்து எப்படி உட்காருவாங்க அப்படின்னா, முன்னையும் பின்னையும் ஒருத்தர் ஒரு பக்கம் பார்த்திருந்தா இன்னொருத்தவங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் பார்த்து அமர்ந்திருக்கணும். அப்ப இவங்க ஓடும்போது யார வேணா கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எந்திரிச்சு ஓடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப இந்த உடல் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க முழு விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அவங்க எந்த நிமிஷம் வேணா, எந்த அடியில வேணா, யார வேணா கோ சொல்லலாம். அந்த கோ சொல்லி நம்ம போய் பிடிக்கலன்னா நம்ம டீம் அவுட் ஆயிடும். இது ரொம்ப அற்புதமான விளையாட்டு, முழு விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டு. அப்படி ஒரு 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 விஷயத்த இந்த மாலா மந்திரங்கள் நமக்கு செய்யும். அப்படி ஒரு பிரயோகத்தை அதை வைத்து, பஞ்சாட்சரத்தை வைத்து, இந்த சக்கரத்தின் மூலமாக எங்கனம் உள்ளும் புறமுமாக சாம்பவி மண்டலத்தை
நிரப்புவது, நமக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை திருமூலர் நமக்கு சொல்லிக்கிறாரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. பல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய உதாரணங்களோட விளக்குனீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம்மா. ஜாரதனையா இருக்காங்கம்மா. அம்மா மகிழ்ச்சிமா. விந்தியாம்மா பேசட்டுமா? கூப்பிட்டாங்க இல்லையா, பேசட்டும். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1300வது திருமந்திரம். குறை ஒன்றும் இல்லை கூறுக சிவ என்றே. திருமந்திரம் 6 2 10 4 5 எழுத்து அஞ்சையும் வேறுருவாக விளைந்து கிடந்தது தேரு நிருமல சிவாய நமவென்று கூறுமின் கூறிற் குறைகளும் இல்லையே. அருமையான திருமந்திரம். திருமந்திரத்தின் பொருள் 6 24 அஞ்சையும். 6னா 6, 20 20, 4 4, அஞ்சையும் ஐந்தையும் ஆக 35 பழந்தமிழ் எழுத்துக்கள். இவை வேறு விதமாக விரிந்து கிடக்கும். இதனுடன் தூய்மை உடையதான சிவாய நம எனும் 5 எழுத்தையும் அதாவது அஞ்சையும் பொருந்தி 5 எழுத்தை சிந்தித்திருக்க ஒரு குறைவும் வாராது. நிர்மலம் நிர்மலம் புனிதம். வேறுருவாக வேறு வேறு நிறங்களில் வண்ணங்களில் 35 எழுத்துக்கள் என்பது 35 ஆன்ம தத்துவங்கள் என்பர். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். 6 கூட்டல் 20 கூட்டல் 4 கூட்டல் 5 ஆக 35ம் தொன்மை தமிழ் மெய் எழுத்துக்களாகும். அவை வேறு உருவாக விரியப்பட்டு கிடந்தன. அஞ்சையும் திரு 5 எழுத்தையும். அஞ்சு அப்படின்னா ஐயும் 5 எழுத்தையும், ஐ ஆகிய திருவருள் வித்து எழுத்தையும் இவைகளை உணர்ந்து இவைகளுக்கு உயிராக விளங்கும் சிவய நம என்னும் தமிழ் மறையினை முறையுற கூறுங்கள். கூறினால் எவ்வகை குறைகளும் உண்டாகா. இவ்வுண்மையினை அறிபவர் இல்லை. 6 24 5 அதான் 35 மெய்கள்னு சொல்றாங்க. 5 பஞ்சாக்கரம். ஐ இந்த எழுத்தின் பொருள் சக்தி எழுத்து என்றாகிறது. சிவனை வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில் குறை இல்லை. திருஞான சம்பந்தர் அருளி செய்த தேவாரம், அவர் பாடிய பாடலை காண்போம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வள நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அருமையான பாடல். நமக்கு வாழ்க்கையில சில சமயம் இழப்பும் வேதனையும் இருந்தா குறைகளாத்தான் இருக்கு, நம்ம குற்ற உணர்வா இருக்கோம் அப்படின்லாம் நினைச்சோம்னா நம்ம அப்படி நினைக்க வேண்டாம். கடந்த காலம் இறந்த காலம் அவற்றையெல்லாம் மறந்துடணும். சிவாய நம மந்திரம் சொல்லி சிவன் அருளால் சக்தி அருளால் நல்வாழ்வு நம்ம வாழணும். பாடலோட பொருளை பார்க்கலாம். இம்மண்ணுலகில் நல்ல வண்ணம் வாழலாம் நாளும் எண்ணி பார்க்கின் நல்ல கதிக்கு எக்குறையும் இல்லை கண்ணுக்கு இனிய நல்வளத்தையுடைய கழுமல வளநகரில்
பெண்ணின் நல்லாளாகிய உமை அம்மையுடன் பெருந்தகையாளனாகிய ஈசன் நன்கு வீற்றுள்ளார். அந்த ஈசனை நாள்தோறும் நினைப்போம், நல்லருளை பெறுவோம், நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களுக்கு நன்னெறியாளராக திகழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, அருமையா இருந்தது, நன்றி. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மிக மிக சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. பணிவன்பான வணக்கங்களுடன் தியாகராஜன். இன்றைய மந்திரம் திருமந்திரத்துல 4ஆம் தந்திரம் 11வது அதிகாரத்துல சாம்பவி மண்டல சக்கரம், பாடல் எண் 4. 6 நாள் 6 நாள் அஞ்செழுத்து அஞ்சையும் வேறுருவாக விளைந்து கிடந்தது, வேறுருவாக விளைந்து கிடந்தது. அது தேரி நீர் உம்மில், தேரி நீர் உம்மில் சிவாய நம என்று, சிவாய நம என்று கூறுமின் கூறீர், கூறுமின் கூறீர் குறைகளும் இல்லையே, கூறுமின் கூறீர் குறைகளும் இல்லையே. இந்த உடல் என்று வந்த பிறகு அது ஒரு பின்னம்தான், குறை. அந்த நிறை என்று சொல்லும் போது, அந்த முழுமை என்று சொல்லும் போது சிவம். அந்த இறைநிலை என்பது முழுமை. அதுல தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை ஜடப்பொருட்களும் உயிரினங்களும் இயற்கையில குறையாகத்தான் இருக்கு. ஆனா இந்த குறை எப்பொழுது மாறி ஒரு நிறைவுத்தன்மைக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இறைசக்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு தத்துவமாக உணரும் போது. ஆனா ஒரு கருத்து நமக்குள்ள மேலோங்கணும். இறைநிலைக்குள்ளதான் நாம இருக்கிறோம், இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். இந்த பிரபஞ்சமே அந்த இறைநிலைக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகமும் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்குன்னா அதுவும் அந்த இறைநிலைக்குள்ளதான் இருக்கு. நானும் அதுக்குள்ளதானே அடங்கி இருக்கிறேன். எனக்குள்ள அது இருக்கு, அதுக்குள்ள நான் இருக்கிறேன் என்ற கருத்து வரும்போது சிவாய நம என்று கூறுமின் கூறீர். அதை தொடர்ந்து அதை சிந்தித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு மனதில் அதை நிலைநிறுத்தும் போது நிறைவான ஒன்றை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம எப்பவும் நிறைவாத்தானே இருப்போம். இதெல்லாம் எப்ப வரும்னா அந்த ஆறுதல் தேறுதல் என்பது இல்லாம இந்த உணர்வு வராது. முதல்ல ஆற்றுப்படுத்திக்கணும். இந்த உடல் தத்துவம் 24ஐயும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நிலமாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு தேவையான அத்தனையையும் நம்ம எங்க இருந்து பெறுறோம்னா இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் பெறுவோம். பஞ்சபூதங்கள் இல்லாம இந்த உடல் தத்துவத்திலே நிறுத்த முடியாது. அதுக்கு அந்த ஆறுதல் என்று சொல்லும் போது அந்த ஆறுதலை தருவது இந்த 6 ஆதாரம் தாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த 35 தான் பல விதமாக விளைஞ்சிருக்குது. அப்படின்னா விளைவாக வந்திருக்குது. ஒவ்வொரு செயலுக்கு தக்க விளைவாக அந்த இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறத நம்ம வேறுருவாக விளைந்து கிடந்ததுன்னா அதுதான் எல்லா உருவமாவும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். விளைந்ததுங்கும் போது ஒரு நெல்லுல இருந்து வர்றது நெல்லு தானே வரும். நெல்லை முளைக்க போட்டா கோதுமையா வரும். அதே மாதிரி அந்த இறைநிலை என்னதான் அந்த எவல்யூஷன் படி அல்லது டிரான்ஸ்பர்மேஷன் தன்மாற்றத்துல வந்தா கூட அதுக்குள்ள அந்த இறைநிலையுடைய அந்த தன்மைகள் அத்தனையும் தரம் அத்தனையும் அதுக்குள்ள பொதிந்து இருக்கும். இது இயல்பூக்கமாக தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால இந்த உண்மைகளெல்லாம் நம்ம உணரும் போது மனம் ஆறுதல் அடையும் போது ஒரு தேறுதல் என்பது நமக்கு வரும். அப்படி நம்ம தேடிட்டோம்னா, மனசு தேடிட்டோம்னா, அதாவது அறிவுதான் நான்கிற அந்த உண்மை, இறைவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உண்மை உணரும் போது சிவாய நம சிவாய நம என்பது உள்ளுக்குள்ள அது ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒழிக்க 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 வந்து அந்த நிறைவு என்பது நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இது அடிப்படையான இந்த உண்மையை நம்ம மனசுல வச்சுக்கணும்.
தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது என்பதை ஆசான் திருவள்ளுவர் தெளிவா சொல்லிட்டார். அப்ப தனக்கு ஓமை இல்லாத அந்த சிவநிலையை, அந்த நித்திய நிலையை, அந்த நிரந்தரமான மெய்ப்பொருளை, எல்லை இல்லாத விரிவுடைய அந்த தெய்வீக தன்மைகள் பொருந்திய அந்த ஆற்றலை, அந்த அறிவை, வற்றாய் இருப்ப, அந்த காலமாக இருந்து எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த மகா சக்தியை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும் என்றால் அதுக்குள்ளதான் நாம இருக்கிறோன்ற அந்த நிறைவு இருக்கும் போதே அந்த நிறைவு என்பது வந்துரும். அங்கே குறை என்பது இருக்கவே இருக்கு. அப்ப சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்று சொல்லும் போது அங்கே கவலை என்பது அங்கே இருக்காது. மன நிறைவு, மன மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் எல்லாம் விளையும் என்றை கூறி நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்த அவையோருக்கு நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. அருமை ஐயா. உண்மையாவே சொன்ன மாதிரி இருந்தது. முழுதும் நீங்க பேசின அனைத்துமே உண்மையாக இருந்தது. நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதுல நம்ம 4வது வரி இருக்கு பாருங்க, அதை மாத்திரமே எடுத்துக்கிட்டா கூட போதுமானதுதான். ஏன்னு கேட்டா, எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அது 51 எழுத்து, அப்புறம் 5 எழுத்து. இந்த 5 எழுத்து இருக்கு பாருங்க, இத சொல்றது புண்ணியம். ஆனா சொல்றது புண்ணியங்கிறத விட இன்னொரு உண்மை இருக்குங்க. சொல்றதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். சொல்றது புண்ணியம், ஆனா சொல்றதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். இதை நான் சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், அருள் செய்தான். சிவாய நமன்னு சொல்றதுக்கு கூட அது நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ எப்படி சொன்னாலும் சொல்றதுக்கே அருள் வேணும். அப்ப சிவாய நமன்னு சொல்றோம், நினைக்கிறோம் அப்படின்னா அருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு அருள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். 51 எழுத்தா இருந்தாலும் சரி, அப்புறம் 8 எழுத்தா இருந்தாலும் சரி, அப்புறம் 5 எழுத்தா இருந்தாலும் சரி, இன்னொன்னு இருக்குங்க, 6 எழுத்து இருக்கு. அதாவது 5 4 6 8 முந்துரும் மறைமொழி மொழியும் மந்திரமே அப்படின்னு வள்ளலார் அகவல்ல சொல்லியிருப்பாரு. 7 கோடி மந்திரங்களுமே இந்த எழுத்துக்கள்ல அடங்கிடும். சப்த கோடி மந்திரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே அடங்கிடும். ஆனா இந்த மந்திரத்தை மனதால சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த கூறுமின் கூறில், முதல்ல கூறுமின் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். 2வது கூறின் அப்படின்னா சிந்தனையில கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். கூர்ப்பு அப்படின்னா ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி 2வது கூறுதல் அப்படிங்கிறதுக்கு நுட்பமாக சிந்திக்க வேண்டும். அப்படி அது எங்க இருக்கு பாருங்க, அந்த திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கும், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஆக உண்மை அறிவா மாத்தணும். சொல்ல 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 அது உண்மை அறிவா மாறிடும். அப்படி வந்துருச்சுன்னா இருக்கிற குறைகள், இந்த உடல்ல இருக்கக்கூடிய குறைகள், அது எதுவுமே இல்லாம போயிடும். இந்த குறைகள், ராஜாஜிக்கு பெரும் துன்பம் வந்தது. அப்பதான் அவர் சொன்னாரு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி அதாவது கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னுவாரு. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வாரு. அது மாதிரி இந்த அதாவது 51 எழுத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா கந்தர் அனுபூதி இருக்குங்க. அது 51 அப்படியே அது 51 வரி இருக்கும், 51 பாட்டு. அது அதாவது
நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கடைசியில தான் அந்த உருவாய் அருவாய் வரும். அதுல சொல்லியிருப்பாரு, சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கந்தர அனுபூதியை நம்ம படிச்சிட்டோம்னா அந்த 51 எழுத்தும் சொன்ன பலன் கிடைச்சிரும். இதை விட விரிவா கிருத்திகா விரிவடைஞ்சிட்டே போகும்னாங்களா. இந்த 51 எழுத்து விரிவடையணும் அப்படின்னா திருவாசகத்துல 51 தலைப்பு இருக்கும். அதாவது சிவபுராணத்துல தொடங்கி அச்சோபத்து வரைக்கும் மொத்தம் 51 தலைப்பு இருக்கும். அது 658 பாட்டு இருக்கும். அதை நம்ம சொன்னோம்னா இன்னும் அந்த 51 எழுத்து விரிவடையும். 51 எழுத்து சொல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிவாய நம அப்படின்னு சொன்னோம்னா கூட நம்முடைய குறைகள் நீங்கும். பெரிய குறை எதுன்னா இந்த பிறப்பு தான். அதை நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்பு அப்படிங்கிற இந்த குறை ஏன் பிறந்தோங்கிறல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. வினையால பிறந்தோம், வினை சேர பிறந்தோம், வினை தீர வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பிறப்போட நோக்கம். அப்படி வினை தீர வாழ்வது தான் இந்த இடத்துல குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வினை சேர பிறந்தோம், வினை தீர வாழ்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, அருமையான தகவல் எல்லாம் சொன்னீங்க ஐயா. அந்த கந்தர் அனுபூதி தகவல்கள் ஆகட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே மாதிரி தியாகராஜன் ஐயாவும் சொன்னாங்க, அதே நீங்களும் சொன்னீங்க, நந்தியம்பெருமான் அருள் இருந்தாதான் நம்ம சிவாய நமன்ற அந்த வார்த்தையை நமக்குள்ள வரும் அப்படின்றது. அதே தியாகராஜன் ஐயாவும் சொன்னாங்க, ஒரு சிவத்தை உணர்ந்தா உங்களுக்குள்ள இயற்கையாகவே சிவாய நம ஒழிக்கணும். எவ்வளவு உண்மையான விஷயங்கள், எவ்வளவு ஒரு நல்ல நல்ல இதை கேட்கிறோம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? கேள்வி இல்லாம இருக்குமா? பதில் இருக்குச்சுன்னா கேள்வி இருக்கத்தான் செய்யும். சொல்லுங்க ஐயா. இந்த தேறுதல் தேரி நீர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அந்த தேரி நீர் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமாங்க ஐயா? ஐயா அது வேற புக்லயும் கொஞ்சம் மாறி மாறி இருக்குங்க. தேரின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேரின் அப்படின்னா தகுதி அடைந்தால் அப்படின்னு அர்த்தம் சார். இப்ப தேர்வு அப்படிங்கிற வைக்கிறாங்களே சார், அப்ப தேறி விட்டார். நீங்க இதுக்கு எங்க போகணும்னா சிலப்பதிகாரத்துக்கு போகணும் சார். கண்ணகி சொல்லுவாங்கல்ல வழக்குரை காதல, தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னுவாங்க. தேரா மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல தெரியாத அரசனே அப்படின்னு அர்த்தம். தேறுதல் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எது நம்ம மனசுக்குள்ளார எது சரி அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்து விட்டால் அங்கதான் தேறுதல் அப்படிங்கிறது. தேரான் தெளிவும் அதுக்கப்புறம் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெளிவா நீங்க இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சார் இந்த இடத்துல தேர்வு அப்படிங்கிறது. அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா இந்த நிர்மலம் அப்படிங்கிற அந்த தன்மை, குறையில்லாத தன்மை வந்துடும். மலம் அப்படின்னா குறை, நிர்மலம் அப்படின்னா குறை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்புங்கய்யா. அப்புறம் இந்த வள்ளில ரா வந்துச்சுன்னா அந்த தேர்தலுக்கு என்னங்கய்யா? சார் எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன் சார். தமிழ் அறிந்தவர்கள்ட்ட கேட்டு சொல்றேன். ஐயா நீங்க தமிழர். இல்ல எனக்கு அந்த 2 ரா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த வாசிக்கிறோம்ல விஷன், கண்ணால பார்த்து படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது தெரியும், கேட்கறவங்களுக்கு தெரியாது. அதை கேட்டு சொல்றேன். ஆக்சுவலா மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப தேற்றுதல் இருக்குல்ல சார், அதுக்கு வல்லினரா வரும். சரிங்களா? சரிங்கய்யா, சரிங்கய்யா.
ஆனா நீங்க செலக்ட் பண்றீங்கல்ல, அதுக்கு வந்து இடையனரா வருதா என்னன்னு கேட்கணும். செலக்ட் பண்றது கூட தேர்தல் தான். எலெக்ஷன்ல ஒரு தேர்தல் வருது பாருங்க, அது எந்த இயர் வருது அப்படின்னு தெரியல, கேட்கணும். கேட்டுதான் கரெக்ட் தாங்க. இந்த இடத்துல வந்து வல்லினரா போட்டிருக்கிறாங்க. அதனாலதான் நான் தேரி அந்த வல்லினரா போடுறது வந்து தேற்றுதல். அது அதான் தேரி நீர் உண்மை சிவாய நம சொல்றாங்க. சொல்லுங்க கட்டிக்கா. ஐயா இந்த இடத்துல வல்லினரா தான் வருது. தேர்தலுக்கு ரா வல்லினரா வருது. நிர்மலால மெல்லினம் வருது. இடையினம் மன்னிக்கணும், இடையினம். அந்த தேறுதல்ங்கிறது வந்து தேற்றுதல் சார். நீங்களே நமக்குள்ள தேற்றிக் கொள்ளுதல். தேற்றுதல்னா தெளிவுன்னு அர்த்தம் சார். இந்த நீங்க சிவபுராணம் படிச்சு பாருங்களேன். தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே அப்படின்னு சொல்லுவாரு. தேற்றனே அப்படின்னா, தேற்றுதல் அப்படின்னா தெளிவு பெறுதல். எப்போ உங்களுக்கு தெளிவு வருதோ அப்பதான் மலமற்ற தன்மை வரும் அப்படின்னு அர்த்தம். நிறைவுங்கய்யா. இந்த விளக்கம் தாங்கய்யா எனக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. மன்னிக்கணும். உடல்ல கூட சொல்லுவாங்க, தேறிட்டான், உடல் தேறியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அது மருத்துவமனை வார்த்தை அது. ஆமா, உடல் தேறிட்டான், உடல் தேறியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது பேசும்போது அவன் தேறிட்டான், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படிங்கறதுக்கு கூட சொல்லுவாங்க. அவன் தேறிட்டான் நம்ம உபயோகப்படுறோம். ஆனா இந்த இடத்துல ஐயா சொன்ன மாதிரி அந்த தேறுதல்ங்கிறது அந்த தெளிவு பெறுதல். அது தெளிவு அடைஞ்சிருச்சுனாவே ஆமா ரொம்ப சரியான வார்த்தைங்கய்யா. இப்பதான் திருக்குறள் ஞாபகம் வந்து, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். நீங்க தெளிவா ஒருத்தனை முடிவு பண்ணணும். முடிவு பண்ணின பிறகு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு அவன் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா அது வந்து என்னைக்குமே தீராத துன்பத்தை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த இடத்துல தேரான் அப்படிங்கிறது, தேறுதல் அப்படிங்கிறது. மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி. நன்றிங்க ஐயா. இவங்களும் மெசேஜ் போட்டிருக்காங்க, அரங்கோ ஐயாவும். தேருனா ஆராய்தல், தேரு தெளிவு உறுதி அப்படின்னும் போட்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் கேள்விகள் இல்லை இல்லையா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.